சங்கிலி அப்புறம் தொந்தி விழுந்திருக்குதா? இல்ல தந்தி, அவசர தபால். இந்தியா கொடுங்க, கையெழுத்து போடணுமே. அப்ப வாங்க. ஐயா ஐயா, உங்களுக்கு அவசர கடிதாசி வந்திருக்குதான். கிராட்டா கவுரா? ஐயா என்ன சொல்றாரு? கார்டா கவரான்னு கேக்குறாரு. தந்திங்க, அவசர தபால். இதுல கையெழுத்து போடுங்க. மைப்பாச்சா பென்சில் இருக்குங்க. என்ன என்ன அது என்ன என்ன விலாவரி? ஒரு வரியும் இல்ல, கையெழுத்து போடணுமா? கை தானே, இந்தாங்க கொண்டப்பா. சுந்தரா போட் இந்தப்பா. நீ ஒன்னாத்தான் படிக்க தெரியுமா? இன்னும் அவசரமா கிழிக்கிறிய. படி படி, விவரமா ஒண்ணு விடாம. எக்ஸாமினேஷன் ஓவர், கமிங் ஆன் லீவ், சென்ட் கார் டு ஸ்டேஷன் ஆஃப்டர்நூன். கண்ணன். யோ ஐயா, படிக்க சொன்னா திட்ட சொன்னா திட்டலீங்களா? ஆமா அப்படின்னு எழுதி இருக்காருங்க. சின்ன ஏஜமானா? ஆமாங்க. என்ன பட்டணத்துல பரீட்சை லீவ் விட்டுட்டாங்களா, புறட்டு வர்றாரா, மத்தியானம் ரயிலுக்கு வண்டி அனுப்ப சொல்லி எழுதி இருக்காருங்க. ரயில்ல வர்றானவா? நம்ம தம்பி கொடுத்த கம்பியா இது? ஆமாங்க. நல்லா படிச்சிருக்கானா? படிச்சுட்டாரா? எழுதிட்டானாமா? எழுதிட்டாரா? மத்தியானம் வர்றாரா? ஆமாங்க. நாமளா ரயில் அடி போணுமா? இன்னும் என்ன சொல்றா கேளியா? இன்னும் என்ன சொல்றான்னு கேளு. சொல்லலீங்களே அப்படின்னு எழுதி இருக்குங்க. நோய் கனவு பிள்ளை. இந்த கிராமத்திலேயே சங்கிலி அப்பம் அவன் ஒருத்தன் தான் ரயிலேறி பட்டணம் போய் போன எடுத்து படிச்சவையா. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. நாளைக்கு இங்க வந்து நின்னு பேசினா ஒரு பையன் தெருவுல தலை நிமிந்து போக கூடாதியா, தலை நிமிந்து போக கூடாது. அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்க தங்கச்சி மக தங்கம்மா அது கூட பட்டணம் போய் தான் படிக்கிறான். அது அவங்க அண்ணன் செங்கோட பாடுபட்டு விவசாயம் பார்த்தே படிக்க வைக்கிறான். அப்படி இருக்கிறப்போ நம்ம எஜமா மாத்திரம் இந்த மாதிரி உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கா ஐயா? என்னங்க இன்னைக்கு வந்து அதுல உங்களுக்கு சந்தேகம் வந்து? நீங்க அந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு பேச்சு மூச்சு நின்னு சொந்த வந்து அத்து போய் எவ்வளவு நாளே ஆச்சு? எவ்வளவு நாள் ஆச்சு? ஆச்சுங்க. அதுல நீங்க சீரியும் பாம்பு மாதிரி இந்த கிராமத்துல ரெண்டு குடும்பமும் சீரி கட்டி நிக்குது. நீ அந்த குடும்பத்தை பத்தி பிரமாதமா பேச வந்துட்டீரா? அந்த பய போது நிறுத்து. இனிமே அந்த குடும்பத்தை பத்தி ஏன் முன்னால ஒரு பேச்சு நவட்டப்படாது. நவட்டலிங்க. நவட்டுவியா? நவட்டலே. இன்னும் நினைக்கிறீரு என் முன்னாள் நிக்காது. போய் டேய் அப்பா, ஆரா பூரா வேலை எல்லா பேரும் வாங்கினாங்க. ஆளுக்கு ஒரு மாலையை கையில எடுத்துக்கிட்டு உச்சி வேலைக்கு ரயில் அடிக்க வந்து சேருங்க. என்ன மாலை, எதுக்கு மாலை, யாருக்கு மாலை, ஒரு விவரம் சொல்ல மாட்டேங்கிற சாமி. ஏ பையல ஐயா, எல்லா சரித்திரமும் இங்கேயே சொல்லணுமா? மாலையை வாங்கிட்டு வாங்க, கதையை அங்க சொல்றோம். சரிங்க நீர் போய் நம்ம வண்டிக்கார போய் ராமுட்ட சொல்லி மயிலக்காளை சவளக்காளை கூண்டு வண்டி இதெல்லாம் ரவுடி பண்ண சொல்லும். ரவுடி ரெடி பண்ண சொல்றீங்களா? ஓடினீரா? ஓடிட்டு தெய்வமே, என் பிள்ளைகளை நல்லபடியா காப்பாற்றணும். என்ன பவனமலை, உங்களுக்கு பட்டணத்துல இருந்து மருந்து போச்சு. நிதானமா அவசரப்படாம சொல்லு, என்ன விஷயம்? பட்டணத்துல இருந்து உங்களுக்கு தேயிலை கிராம்பு வந்திருக்குதுங்களா? என்னது தேயிலை கிராம்பா? ஆமாங்க, தபால்காரு வெளியில் நிக்கிறாருங்க. இதை உங்ககிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாருங்க. என்னடா சொல்ற? தேயிலை கிராம்புமா? என்னடா வம்பு, வாசல்ல நிக்கிறாருங்க, அந்த விவரம் அங்க கேளுங்க. சரிதான், உங்ககிட்ட சொன்னா உனக்கு என்ன தெரியும்? ஆமாங்க. சரி சரி வா. என்னங்கய்யா இது, என்ன விவரம்? இவன் வந்து என்னமோ எனக்கு தேயிலை கிராம்பு வந்திருக்குங்கிறானே. தேயிலை கிராம்பா? பட்டணத்துல இருந்து டெலிகிராம் வந்திருக்கம்மா. ஆனா விவரமா சொல்லையா? அம்மா உங்களுக்கு அவசர கடிதாசி வந்திருக்கம்மா. அவசர கடிதாச்சியா? என்னங்கய்யா அது? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கவலமலை, பையன் வார்த்தை கேட்காம கையெழுத்து போடலாமா? தப்பு தப்புங்க. அம்மா, இந்திய வாங்குறதுக்கு ஒரு கையெழுத்து தாராளமா போடலாம். என்னமாப்பா, உன் வார்த்தையை நம்பித்தான் போடுறேன். கடவுள் இருக்கார். சும்மா போடுங்க. எங்க போன? இந்த இடத்துல.
உங்களுக்கு கையெழுத்து போட தெரியுமா? என்னமோ போடுவேன். அட நாராயணா, ஒண்ணுமே புரியலையே. ஐயா, இதை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். Examination over. Coming on leave. Send car to station with brother. Afternoon. தங்கம். தங்கமா? தங்கத்துக்கு என்ன ஐயா? அட கடுதாக்கில உள்ளது விவரமா சொல்லுங்க. சொல்லையா. அம்மா, உங்க பொண்ணு பட்டணத்துல படிப்பை முடிச்சு லீவுல வருதான். அவங்க அண்ணனை வண்டியை பூட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லி தந்து கொடுத்துரு. என் பொண்ணா? ஆமாம்மா. என் தங்கமா? ஆமாம்மா. என் தங்கம் படிப்பு முடிச்சுட்டாரா? அப்பா, என் மனசெல்லாம் குளிர்ந்துட்டு. நான் வர்றேம்மா. நல்லதப்பா. பவளமல, என் பொண்ணு பட்டணத்துல நல்லபடியா படிப்பு முடிச்சுட்டு வரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. நம்ம சின்ன பொண்ணுதான் படிப்பெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு வரணும் நான் தினத்தும் சொல்லுவேனம்மா. பவளமல, வேலைக்காரனா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீயும் ஒரு புள்ள மாதிரி வளர்ந்துட்ட. உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. என் மவன் செங்கோடம் ராவா பகலா நாயா உழைச்சி தான் கூட பிறந்த தங்கச்சி பட்டணத்துல படிப்பு முடிச்சுட்டு அப்படி வரணும் இப்படி வரணும்னு ஆகாசத்தை எல்லாம் தாண்டி கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தான். அவன் மனசுபடியே அவன் படிப்பு முடிச்சுட்டு வந்த செய்தி கேட்ட உடனே என் கவலை எல்லாம் நீங்கிச்சப்பா. ரயில் அடிக்கு உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. பசும் கழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. பசும் கழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வெத வெதச்சி. ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வெத வெதச்சி. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு. கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு. கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு. அறுத்து போடு களத்து மேட்டுல சின்ன கண்ணு. நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு. என்றா பல்ல காட்டுறீங்க, அட வேலையை பாருங்க. மருத நல்லா வச்சு மருத சில்லாள வச்சு. அறுத்து போடு களத்து மேட்டுல சின்ன கண்ணு. நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு. பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே. பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே. விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு. விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு. ஏத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. ஏத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. எந்த பள்ளி கட்டு மாடு மாதிரி ஓடி வர்ற? வண்டியை பூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போட்டு நாங்க அம்மா. எதுக்குடா? சின்ன பொண்ணு பட்டணத்துல பட்டு போட்டு ரயில்ல ஒருத்தன். ஆமா, பட்டு போட்டு ரயில்ல வராது. ஆமா, அப்ப நம்ம ஸ்டேஷனுக்கு போடுவா. ஆமா. இப்படி துள்ளி குதிக்கிற அப்படி என்ன சந்தோஷம் வந்துருச்சு உனக்கு?
இருக்காங்க. நான் போய் அவளை டேசல்ல போய் கூட்டிட்டு வரதுக்கு போறதுங்க. இந்த கிராமத்திலே சாட்சி படிச்சவன் என்ற பிறந்தவதானுங்க. ஆமா அவள நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காத. இந்த கிராமத்துல அதிகமா படிச்ச உன் தங்கச்சின்னு நினைக்கிறியே, அது தப்பு. வேற யாரு? நம்ம பண்ணையாரு மகன். அச்சோ, தயவு செஞ்சு சொல்றேன், அந்த பண்ணையார பத்தி மாத்திரம் இன்னொரு தடவை என்கிட்ட பேசாதே. ஆமா செம்பாடா கோவிச்சுக்காதப்பா. பண்ணையார் மகனும் பட்டணத்துல தானே படிக்கிறேன். அவனும் நம்ம கிராமத்தை சேர்ந்தவன் தானேன்னு சொல்றான். ஏண்டா கண்ணு? எந்த பயமோ எங்க படிச்சா எனக்கு என்னங்க? என்ற குடும்பத்துல சாட்சி படிச்சவன் என்ற பிறந்தவதானுங்க. பண்ணையாரு மகனும் உன் மச்சான் தானே மாப்பிள. சும்மா கிடையா கிராமத்துல இந்த முனியப்ப மாமன் வீட்டுக்கு போவோம். ஐயோ, நான் இதுவரைக்கும் அங்க போறதே இல்லையடா. இப்ப என்ன சோழி? அங்க அங்கதான் வில்லு வண்டி இருக்குது. நம்ம வில்லு வண்டி கிடையாது. வில்லு வண்டி வாங்கிட்டு அவனோ அம்மனிய வில்லு வண்டியில ஏத்திட்டு வரலாம். ஆமா தாத்தா வரதுக்கோ அம்மனி வந்தோட வீட்டுக்கு வாங்க. ஆமாங்க வேலை முடிஞ்சவன வர்றேன். பண்ணையார் குடும்பத்துக்கும் நம்ம செங்கோடன் குடும்பத்துக்கும் என்ன விரோதம் தாத்தா? அடே, செங்கோட அம்மாவும் பண்ணையாரும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிங்க. அது தெரியுமில்ல? அது தெரியும். செங்கோட அப்பா பண்ணையார்கிட்ட பணம் கொஞ்சம் அதிகமாகவே கடன் வாங்கி இருந்தார். சொன்ன கடவுக்கு கட்ட முடியல. பண்ணையாரு கேட்டு கேட்டு பார்த்தாரு, ஒன்னும் பாச்சா பலிக்கல. செங்கோட அப்பங்கிட்ட கடனுக்காக வீட்டையும் காட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு நடுத்தருவிலே அலைய விட்டுட்டான். அந்த மனுஷன் ஒரு ஆத்திரக்காரன். நான் அவமானம் தாங்க மாட்டாம ராவோட ராவா புள்ள குட்டிகளை எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். ஆனா அங்கம்மா ஒரு சாமர்த்தியக்காரன். அண்ணங்கிட்ட கையேந்தி பிச்சை கேட்காம தானாகவே ராவா பகலா உழைச்சு பிள்ளைகளை வளர்த்து காப்பாத்தினான். செங்கோடன் தலையெடுத்து தங்கச்சிய பட்டணத்துல படிக்க வச்சான். இப்ப தாயார காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ஆமா, அப்ப என்ன தாத்தா? இந்த மனுஷன் தான் எங்க இருக்கான்னு தெரியலையே. ஏய், ஏன்டா வாயை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வேலையை கவனிக்கடா. பவளமலை ஏனுங்க தங்கம்மா இப்படி தூரம் படிப்பாட்டு டிஜி தெரிஞ்சியா? இல்லையா? இல்ல போய் நீங்க என்ன மனுஷனா? வண்டி வரது உங்களுக்கு கண்ணு தெரியல? நீ என்ன மனுஷியா? ஆம்பளைக்கு தடத்துல பேசிக்கிட்டு போறது கொண்ட காதல விழுவுல விழுந்துச்சுங்க. கொஞ்சம் வாரமா போங்க. இந்த விளை அந்த சர்க்கோஸ் எல்லாம் என்கிட்ட பேசாத. இந்த அந்த பயோஸ்கோப் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சும்மா மிரட்டாத உள்ள. சும்மா விரட்டாதீங்க. அதோட பேச நிறுத்தி போடு. நீயும் நிறுத்தி போடு. தம்பி சும்மா இந்த புள்ள என்ன சொல்றா கேப்ப. சும்மா இருங்கம்மா. அட நீ சும்மா இருவல. இந்த ஆள் என்ன சொல்றாருன்னு பாக்குறேன். இந்த விளை என்ன ஏய் தம்பி இல்ல தம்பி, நம்ம போற சமயத்துக்கு தகராறு பண்ணிட்டு இருக்க. தடுத்து விடு தம்பி. நீ இப்ப போ. இன்னொரு நாளைக்கு இந்த தடுத்து பக்கம் வருவீங்கல்ல, அப்போ ஒண்ணு பேசிக்கிற பேசி. அப்ப என்னைய பேசுற? இப்ப பேசுறேன். அட சர்தா போகல. ஏன் ராசா வயர் நிறைய சாப்பிடுடா. நிறைய சாப்பிட்டாத்தான் வளைஞ்சு பாடுபட முடியும். சாப்பிடுறா என் கண்ணு. ஏன் மணி இவ்வளவு நேரம்? கழுத்து வீட்டுல இருக்கிற நெல்லை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வந்துட்டப்பா. இவ்வளவு நேரம்? அதுக்காக ஒண்ணும் நேரம் ஆகல. பின்ன வண்டியில வரும்போது நடுத்தடத்துல 2 வாயாடி ஆம்பளைங்க சேர்ந்துகிட்டு வழி விட மாட்டான்ட்டாங்க. ஆள் விலகு அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான்ப்பா. இந்த விலை அந்த சர்க்கோஸ் எல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு ஒரு ஆள் சண்டைக்கு வந்துட்டாரப்பா. அப்புறம் நான் சும்மா விடுவேனா? இந்த அந்த பயோஸ்கோப் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு நல்லா மிரட்டிட்டு வந்துட்டப்பா. சர்க்கோஸ்னா என்ன அப்படி அர்த்தம்? சர்க்கோஸப்பா. சர்க்கோஸ்னா என்ன அப்படி அர்த்தம்னு கேட்டா? சர்க்கோஸ்னா நீ என் கூட ஃப்ரெண்டுக்கு வரியா அப்படின்னு அர்த்தம்ப்பா. அப்படியா? சின்ன பயலே மருந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க. சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க. என்ன மணி? நீ சும்மா இருக்க. கொண்டா மருந்து கூட அவன் கையில சாப்பிட சாப்பிடுறானே. இனிமே அப்பா அம்மா சொல்றவங்கதான் கேட்கணும். என்ன போடு. என்ன மணி சின்ன பையல இப்படி மிரட்டி மிரட்டி விட்ட? உங்க அம்மா உசுரோட இருந்தப்போ அவ உர்ற மூச்சு கூட அடுத்த வீட்டுக்கு கேட்காது. அவ மவனி உன்னை கண்டா இந்த கிராமமே கிடுகிடுலாம் நடக்குது. ஆமா,
நியாயத்தை பேசுனா அவ வாயாடி. போங்கப்பா. எங்க மணி போறது? நாளைக்கு உனக்கு வர்ற புருஷனை நீ மிரட்ட போறியா இல்ல ஒண்ணு அவன் மிரட்ட போறானாங்கிறத பார்த்துட்டுல நான் போவேன். என்னப்பா நீங்க? மாமா மாமோய் யாரு யாரு? ஐயோ, பேசாம ரப்பனி, யார் ஆம்பளைங்க வந்திருக்காங்க? என்னப்பா என்ன ஆம்பளைனா என்ன? ஆம்பளே ஒரு பொம்பளை யாருன்னு கேட்கக்கூடாதா? என்ன தலையா போயிடும். டேய் பவளமலை, ஆ? என்ற மாமனை கூப்பிட்டா பொம்பளை சத்தம் கேக்குது. ஆமா தம்பி, இதுக்கு முந்தைய ஐயோ இந்த சத்தத்தை கேட்ட மாதிரி இருக்கு. இவன் ஆறா இவன்? அட எல்லா பொம்பளை சத்தமும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கும். அம்மணி, நான் போயிட்டு வர்றேன். நீ மாட்டுக்கு தவிட வை, கோழிக்கு தீனியை போடு, ஆட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் வர்றேன். சரிப்பா. மாமோய் டேய் பவளமலை, நீ கூப்பிடுற மாமா. டேய், இவன் ஆறா கேனா, நீயும் மாமாங்கிற ஐயான்னு கூப்பிடுற. ஐயோ அடடே, வா அப்புறம் பக்கத்து கிராமத்துல இருந்துகிட்டு இந்த பக்கமே வர மாட்டேங்கிறீங்க. குந்துங்க அப்புறம் இருக்குன், இப்படி குந்துங்க அப்புறம் இருக்குன். அத்தி பூத்த மாதிரி வந்திருக்கீங்க. ஆமாங்க. அம்மா சாஸ்தியமா இருக்காங்களா அப்புறம்? இருக்காங்க. யார் தாவத்துக்கு சாப்பிடுறீங்களா அப்புறம்? வேண்டாம், நம்மகிட்ட ஒரு அவசர சோழியா வந்துனுங்க. எல்லாரும் தம்பி என்ற கூட பிறந்தோ பட்டணத்துல படிச்சு போட்டு ரயில்ல வருதுங்க. அந்த ஸ்டேஷனுக்கு போய் கூட்டிட்டு வரதுக்கு நம்ம கிட்ட வில்லு வண்டி இரவல் வாங்கிட்டு போலான்னு வந்துனுங்க. உனக்கு இல்லாத வண்டி ஆப்பிள் எடுத்துக்கிட்டு போ. வரணுங்க. நம்ம வீட்டு காளைய பூட்டிக்கிட்டு போறதானே? இல்லைங்க, என்ற காலை இருக்குதுங்க, வண்டி போதுங்க. வரணுங்க. வா ஆப்பிள். அட இவன் ஆறாய், அட மாமகிட்ட சொல்லி போட்டு வா. வரது கூட பிறந்தவனை காப்பாத்துறதுக்கு செங்கோடனை போல ஒரு பையன் இந்த கிராமத்துல பிறக்க முடியாது. ஏனுங்க அப்பனே, காலமாட்ட வேண்டான்னு சொல்லி போட்டீங்க. இந்த கனத்தை சுமந்து யாரு இழுக்கிறது? இவன் ஆறா மடையா, என்ற வீட்டு சோத்தை குச்சிக்கிட்டு மாடு மாதிரி தின்னு போட்டு இழுக்கிறதுக்கு என்னடா? இழ்றா. பாரம் தாங்குது. பாரம் தாங்குதா, சாப்பாட்டுறாமா. இழ்றா. என்னப்பா யார் வந்தது? என்ன சமாச்சாரம்? அட என்ன மணி, பெரிய வாயாடி பொண்ணா இருக்கிய. என்னப்பா நீங்களே எப்படி சொல்றீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மணி. ஆமா யார் வந்தது? பக்கத்து கிராமம் செங்கோடன் எதுக்கு வந்தாங்க? நம்ம வில்லு வண்டி இரவல் வேணும்னு கேட்டான். கொடுத்துட்டீங்களா? எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லிவிட்டேன். ஐயோ, என்னப்பா நீங்க வண்டியில உட்கார தெரியாதவங்களுக்கு எல்லாம் வண்டி கொண்டு போய் இரவல் கொடுக்குறீங்க? அட என்ன மணி, நீ எல்லாரும் இப்படி எடுத்து பேசிக்கிட்டு. அவன் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த பொருளும் வேணும்னு கேட்டதில்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அது நம்ம சொந்தக்கார பையன். ஆமா சொந்தக்காரன். எல்லாம் நல்லா இருந்தா தான். நீங்க வாங்கப்பா கஞ்சி குடிப்பீங்க. ஐயோ பொண்ணு,